வணக்கம் நண்பா, உங்கள் ஆர்ஆர்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்பிக்கையில நான் உங்க முன்னாடி வந்திருக்கேன் நண்பா. நீங்க நல்லா இருக்கணும்ட்டு எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சரிங்க நண்பா, வாரம் ஒரு குட்டி கதை சொல்லி நானும் பழகிட்டேன். ஒரு சில பேர் என் கதைகளை கேட்டும் பழகிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வாரம் ஒரு குட்டி கதை நண்பா. ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நண்பர்கள் இருக்காங்க. அந்த 2 நண்பர்களுமே வந்து வாழ்க்கையில எப்படியா முன்னேறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சரி, இளைஞர்கள் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லையே, அவங்களுக்கு கனவு அதுவாக தானே இருக்கு. அப்போ அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் வந்து திடீர்னு ஒரு அறிவிக்கிறாரு. நான் அறிவிக்கும் போட்டியில கலந்துக்கிட்டு வின் பண்றவங்களுக்கு என்னோட பாதி ராஜ்யத்தையே நான் அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்றாப்ல. ஆனா தோக்குறவங்களோட ஒரு கையையும் ஒரு காலையும் நான் எடுத்துருவேன் அப்படின்றாப்ல. ஆஹா, என்னடா இது, போட்டி நல்லா இருக்கு, வின் பண்ணா நல்ல ஒரு விஷயம் தான், ஆனா தோத்துட்டா நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு ஊர் மக்களுக்கும் சரி இந்த 2 நண்பர்களும் சரி. அப்போ வந்து இந்த 2 நண்பர்கள் ஒரு நண்பர் என்ன பண்றாருன்னா, இல்ல நான் கலந்துக்கலாம் இருக்கேன் நண்பா அப்படின்றாப்ல. உடனே இந்த நண்பர் சொல்றாப்ல, என்னடா நீ கலந்துக்கலான்ற, தோத்துட்டேன்னா உனக்கு ஒரு கையும் ஒரு காலும் போயிருமே, கையும் காலும் போச்சுன்னா என்ன பண்ண போறேன் அப்படின்றாப்ல. உடனே அதுக்கு இந்த நண்பர் சொல்றாப்ல, நண்பா தோத்துட்டா கையும் காலும் தான் போகுது, வின் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே மாறுது, அதான் எனக்கு வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அதனால இந்த வாழ்க்கைக்காக நான் முயற்சி பண்ணலான் இருக்கேன், அந்த போட்டியில கலந்துக்கலாம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த மன்னர் முன்னாடி போயிட்டு, அரசரே நீங்க சொல்லும் அந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. உடனே மன்னர் வந்து, நம்ம ஊர்ல எவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஆனா யாருமே கலந்துக்க முன் வராம இந்த ஒரு இளைஞன் மட்டும் முன்னுக்கு வந்திருக்கானே சொல்லி வியந்து பார்த்து, இல்லப்பா நான் போட்டி வைக்கணும்னு நினைச்ச உண்மைதான், ஆனா யாருமே கலந்துக்கல, ஆனா உன்னோட முயற்சியை பார்த்து நான் என்னோட பாதி ராஜ்யத்தையே உனக்கு கொடுக்கணுன்றதை நான் நினைச்சிட்டேன்ப்பா, அதனால வந்து என்னோட பாதி ராஜ்யத்தை நீ எடுத்துக்கோ சொல்லி மன்னர் வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாப்ல. அப்போ மக்கள் எல்லாமே பாக்குறாங்க, ஆஹா என்ன இது அப்படின்ட்டு. இதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நண்பர்களே, அந்த ஒரு முயற்சியே பண்ணாம நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம்னா நம்ம தோக்க மட்டும்தான் செய்வோம் நண்பா. ஆனா ஒரு விஷயத்த நம்ம முயற்சி பண்ணி அதுல என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்க மட்டும்தான் செய்வோம். ஸோ அதே மாதிரிதான் நானும் ஒரு முயற்சியில யூடியூப்ல உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் தோத்துருவோம் சொல்றாங்க, தோக்க மாட்டோன்ற நம்பிக்கை முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கதையில ஒரு நபரை போல நானும் ஜெயிப்பண்ட ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு நண்பா. அதே மாதிரி நீங்களும் நீங்க எந்த துறையை நீங்க இது பண்றீங்களோ முயற்சி பண்ணி இறங்குங்க. இறங்காம வெளியே நீங்க வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க, இறங்கி செயல்படுங்க, கண்டிப்பா நீங்களும் வின் பண்ணுவீங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.